Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் வந்து ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் வந்து டைபிஸ்ட் 1 அண்ட் டைபிஸ்ட் 2 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மெமோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமா எப்படி வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து தேர்ட் ஆப்ஷனா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைபிஸ்ட் 1 அண்ட் டைபிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான லிங்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், எப்படி வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலா டிஎன்பிசி தரப்புல இருந்து 3 மணிக்கு மேல தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, ஈவினிங் 3 o'clock மேல தான் மெமோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் போட்டோ வீடியோ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு வந்து டெமோ தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா, மார்னிங் நான் போட்ட டைமிங்ல வந்து மெமோ டைபிஸ்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து மெமோ அப்படிங்கிறது அதாவது ரிலீஸ் வந்து பண்ணல. ஈவினிங் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மார்னிங் வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு ப்ரோ எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, எங்களுக்கு வரல, உங்களுக்கு மட்டும் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ரெண்டு லிங்க் இருக்குது. முதல்ல டைபிஸ்ட் 1 டைபிஸ்ட் 2 அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த ரோல்ல வந்து செலக்ட் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து பாருங்க. உங்களுக்கு எதுனே தெரியல அப்படின்னா நீங்க ரிசல்ட் பார்த்த காப்பி கையில வச்சிருந்தீங்கன்னா அதுல தெரியும். அப்படி ரிசல்ட் பார்த்த காப்பி உங்க கையில இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரெண்டு லிங்கையுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து டைபிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா இந்த மாசம் பிப்ரவரி 24ல இருந்து மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து கவுன்சிலிங் அப்படிங்க வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு எந்த டேட்ல வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து போகணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு மெமோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான மெமோ. ஸோ இந்த மெமோல உங்களுக்கு வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. உங்களுடைய தரவரிசை எண், உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனல் ரேங்க், டோட்டல் ஓவரால் ரேங்க் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய பதிவெண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி எந்த டேட்டுக்கு நீங்க வரணும், சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல இருந்து வரணும் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த டைமிங்க்கு வரணும், ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 11:30 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான். சரிங்களா, இந்த ஷிஃப்ட்ல நீங்க வந்து போயிட்டு அந்த மேஜ் எண்ணில் போயிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த மெமோ வந்த எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் வந்து நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பண்றீங்க. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஒரு அழைப்பாணை தான். சரிங்களா, இது இந்த ஒரு அழைப்பாணையை வச்சு தான் நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். என்ட்ரி பாஸ்ன்னு கூட நம்ம இதை வந்து சொல்லலாம். நமக்கு டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இதுல ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு உள்ள வந்து என்ட்ரி பண்றதுக்கு விடுவாங்க. சரிங்களா, அலோவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மெமோலயே உங்களுக்கு எல்லாம் தெளிவா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அதை முழுமையா நீங்க வந்து படிச்சு பாருங்க. உங்களால வந்து அந்த டைமிங்ல அந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து போக முடியல, தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங்காக வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட். ஸோ மெமோ டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான ரெண்டு லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ நாங்க ஜேஏ விஏஓ பில் கலெக்டர் இந்த ஒரு பதவிகளுக்கும் நாங்க வந்து செலக்ட் ஆயிருந்தோம், சிவி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், ஆனா எங்களால வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல, போறதுக்கு முன்னாடியே வந்து எங்க கேட்டகரிக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு, நாங்க இதுக்கு வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்க ஜேஓ ஜேஏஏ இல்ல விஓஓ ஏதாச்சும் ஒரு ரோல் வந்து எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டைபிஸ்ட்ங்கிற இந்த ரோலுக்கு வந்து நீங்க கவுன்சிலிங்கே போக முடியாது. ஏதாச்சும் ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும் அப்படிங்கறத தெளிவா டிஎன்பிசி வந்து கிளியர் அண்ட் கட்டா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிட்டாங்க. அந்த ஜேஏ விஏஓ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த ரோலுக்குலாம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து ரெடி ஆயிட்டு உங்களை வந்து வர வேண்டாம்னு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து போக தேவையில்லை. டைபிஸ்ட்ங்கிற கேட்டகரிக்கு நீங்க வந்து போய்க்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு டைபிஸ்ட்லாம் வேண்டாம், என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து விஓ பில் கலெக்டர் அதே மாதிரி ஜேஏ இந்த கேட்டகரி தான் நான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 1 இயர் வெயிட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குரூப் 4 வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு ரோல் எனக்கு கிடைச்சாலும் போதும், நான் உள்ள வந்து மூவ் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடுத்த கட்டமான இந்த தட்டச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படிங்கிற அந்த பதவிகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கறது நடத்துவாங்க.
அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ல வந்து ஃபாரஸ்ட் கார்டியன் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டில் வித் டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த கேட்டகரிக்கு பிசிக்கல் நடக்கும். பிசிக்கல் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அண்ட் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். இது ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ்.